ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவாவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 18 எந்த ஸ்டார்ட் ஆகுதுனா, அவன் வெறும் அந்த பிஸ்னஸ் கார்டில் மட்டும்தான் ஓனர்னு பேரை வச்சு சுற்றிட்டுறான். பட் அவங்ககிட்ட எந்த ஒரு ஷேர் ஹோல்டுமே இல்லை. ஹீரோ சொல்கிறான், ஆமாம், அவனை எவனோ ஒருத்தன் கயிறை போட்டு பொம்மை மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கான். அது அந்த டாக்குரா தான். இவன் தான் அந்த டார்க் கனெக்ஷனா. நான் முதல்ல இவனை தான் சரி பண்ணணும் போலன்னு ஹீரோ ஒரு மாதிரி சிரிக்கிறான். அப்போ டாக்கோ சொல்கிறான், இவனுங்க 2 பேரும் தான் உன்னைய செட்டப் பண்ணி இதில் மாட்டி விட்டதா? குருஷு, சாரிப்பா, நான் டைச்சியை மின் பண்ணுறேன், கரெக்டா? அது ஹீரோ சொல்கிறான், ஆமாம் கரெக்ட் தான், நான் உனங்களை மன்னிக்கவே மாட்டேன்னு டாக்கோ சொல்கிறான். ஹீரோ அப்படியே தலையெடுத்து, விடுப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அலைஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். என்னது அலைஸா? ஆமாப்பா, ஜிண்டாய் நம்ம கிட்ட அவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, அதை மேனேஜ் பண்ண உன்கிட்ட கொடுத்தேன். பட் எனக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், நம்ம அலைஸை இன்க்ரீஸ் பண்ணியாகணும்னு அவன் சேரில் உட்காந்துட்டே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், அதுவும் நல்ல இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறவனா இருக்கணும். ஏன்னா இவனுங்க என்னோட கேஸில் மட்டும் இன்வால்வ் ஆன மாதிரி தெரியலை, இன்னும் நிறைய க்ரைம் பண்ணியிருக்கானுங்க போல. ஏன்னா எல்லாத்துக்கும் கீ அந்த ட்ரக் தான். என்ன சொல்கிற, ட்ரக்கா? ஆமாம், அந்த சிந்தட்டிக் ட்ரக் தான். அதை தான் ஹெவன்லி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அந்த சாயங்காவோட பாடியில் 5 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லை, அவன் என்கிட்ட கொடுத்தானே அந்த எனர்ஜி ட்ரிங்க், அதுலேயும் அதுதான் கலந்துருந்துச்சு. இதனால தான் என்னோட கேஸில் எனக்கு அன்ஃபேவராக போயிடுச்சு. அந்த ட்ரக்கு கண்டுபிடிச்சிக்கும். இதனால தான் முதல்ல நான் அந்த ட்ரக்கை பற்றி கண்டுபிடிக்க நினைக்கிறேன். இதுக்காக நல்ல இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில் இருக்க ஒருத்தன் வேணும். அதுவும் அண்டர்வேர்ல்ட்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏய், என்னப்பா சொல்கிற? அப்படிப்பட்ட ஆள் கிடைப்பானா நம்மளுக்கு சீக்கிரம்? நம்பிக்கையான ஆள். அவன் சொல்கிறான், சரி அது ஓகே, நீ இன்னும் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ண இந்த கம்பெனியை பற்றி. சரிப்பா, நீ எங்கேப்பா போகிற? நான் கொஞ்சம் போய் சிட்டியை சுற்றிட்டு வரேன், அப்போ தான் என் மைண்டு ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே இங்கிட்டு பார்த்தா ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. உள்ளே ஓகே, அப்படியே அந்த ஹாட் பாத் இதை எடுத்துக்கிருக்கான், அந்த ஹீட்டர் இதை எடுத்துக்கிருக்கான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் உள்ளே வந்து 15 நிமிஷம் ஆச்சு, பட் இது வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். அப்படி பேசி இருக்கும்போதே ஒரு கால் தெரியுது. அவன் பார்க்குறான், யாருடா வர்றான்னு. பார்த்தோன்னா ஷாக்கு. ஏய், நம்ம ஹீரோ தான். ஏய், அந்த பர்சன் இது அவன் தானே, இந்த பியூட்டிஃபுல் உமன், நான் அந்த ராமன் ஷாப்பில் பார்த்த அதே ஆளு தான். ஏய், நீ தான் வந்திருக்கியான்னு அவன் அவ்வளோதான் குஷியில் அப்படியே பறக்குனான். ஐயோ, என்னால் அவனை நேரைய கூட பார்க்க முடியேன்னு டவலை மூஞ்சியில் போட்டு மூடி வெக்கப்பட்டுக்கு இருக்கான். ஹீரோ பார்க்குறான், யார் இந்த பர்சன்? என்னை பார்த்ததுமே இப்படி டவலை போட்டு மூடிக்கிருக்கானே. இவன் உள்ளே வெக்கப்பட்டுக்கிட்டு, இல்லை அவகிட்ட நான் எப்படி நேச்சுரலாக பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலேன்னு அப்படி பேசியிருக்கும்போது பக்கத்தில் இருந்த தாத்தா எனக்கு ரொம்ப வெறுக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே தடுமாடிட்டே எந்திரிச்சு நடந்து போகிறாரு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே அவர் தடுக்கி விழுகிறாரு. விழுகும்போது ஹீரோட டவலையும் பிடிச்சி ஒரே தான் இழுத்து விட்டுறாரு. ஏ தாத்தா, நீ ஆல்ரைட் தானே? ஹீரோ அவரை பிடிச்சி தூக்கி விடுறான். அவ்வளோதான், ஓகா பார்த்துட்டான். அவன் அப்படியே உறைஞ்சு போய் பார்க்குறான். சரி தாத்தா, நீங்கள் வெளியே போங்க, போய் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிங்கன்னா சரியாயிரும். அவர் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஓகா அப்படியே உட்காந்து திங்க் பண்ணியிருக்கான். அந்த பர்சன் அவன் AK-47 வச்சுருக்கான் சொல்லிட்டு அப்படியே அழுது ஊற்றிக்கிட்டு இருக்கான். பிரின்சஸ், இல்லை என்னால் நம்பவே முடியல, பிரின்சஸ் தான் ஆல்ரெடி இறந்துட்டாங்களே இந்த பிரிசனில். எப்படி? ஒரு வேளை இவன் ரிலேட்டிவாக இருக்குமோ, இல்லை சிப்ளிங்காக இருக்கணும்னு அவன் அப்படியே கையை நீட்டி பார்த்துக்கிருக்கான். ஆனால் ஹீட்டு உடம்பு ஃபுல்லாக ஏறிச்சு. அந்த ஷாக்கு அவனுக்கு போல். அவ்வளோதான், மயங்கி அப்படியே வந்துட்டான். அந்த டைமில் 2 பேர் வரானுங்க. டேய், இன்னைக்கு நம்ம 30 நிமிஷம் உள்ளே இருக்கண்டா. அதுக்கு இன்னொரு பர்சன் வரான். டேய், அதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள்ரா. உள்ளே வந்து பார்த்தா ஓகே அப்படியே படுத்தவனே கிடக்கான். டேய், அங்கே பாரு, ஒருத்தன் கொலாப்ஸ் ஆகி கிடக்குறான்டா, அவனை தூக்குடான்னு 2 பேரும் தூக்க வரானுங்க. இவன் அப்போ கூட பிரின்சஸ் எங்கே போனீங்கன்னு கதறிக்கிட்டு இருக்கான். அப்படியே நைட்டு இந்த சைடு பார்த்தா கோவோட அதே பாரு. ஹீரோ மறுபடியும் வந்திருக்கான். அப்போ ஒரு சர்வர் வந்து, வெல்கம் குருஷு, உங்களுக்கு எந்த கால் வேணும்னு சொல்கிறீங்களா? அது ஹீரோ சொல்கிறான், நீங்கள் அந்த மியூசிக்கை கூப்பிடுங்க. அதுக்கவன் ஓகே சார், இப்பயே வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோ அப்படியே அந்த சோஃபாவில் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகா, அவனு ரிலீஸ் ஆகிட்டானா? அந்த தாத்தாவை அனுப்பும்போது ஹீரோ அப்படியே பார்த்துருக்கான். அவன் இருந்தாலும் பட் அவன்கிட்ட அப்போ எனக்கு பேச தோணலை, ஏன்னா அங்கே இருந்த இடம் அப்படி. இருந்தாலும் அவன் மேலே கொஞ்சம் கண்ணு வச்சுக்கிட்டே ஆகணும். இருந்தாலும் அவன் போலீஸ் ஃபோர்ஸுக்கு திரும்ப போக வாய்ப்பே இல்லையே. இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் அவன் மேலே முக்கியமாக கண்ணு வச்சே ஆகணும்.
அவனால் எனக்கு எதுவும் காரியம் ஆனாலாகலாம். அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே குருஷின்னு ஒரு சவுண்டு அந்த மிஸ்ஸுக்கு வந்துட்டாங்க. ஏய் நீங்கள் திரும்ப வந்திருக்கீங்களா? ஏய் வாப்பா வாப்பான்னு ஹீரோ கூப்பிட்றான். சரி ஓகே, நம்ம ஓகா மேட்ரை கொஞ்சம் தள்ளி போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த பாரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். அவங்க வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்கிறாங்க, உங்களை மறுபடியும் மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்க கூட இல்லை. இப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு இந்த பாரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும்னா இதில் வேலை பார்க்குற ஒரு லேடி என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும், இல்லை என்னோட ஸ்பையாக இருக்கணும். அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, நீங்கள் எதுவும் ட்ரிங்க்ஸ் எதுவும் ஆர்டர் பண்ணுறீங்களா? ஹீரோ அப்படியே பார்த்து சொல்கிறான், எனக்கு கண்டிப்பாக இந்த லேடி எப்படியாவது ஸ்பையாக்க பார்க்கணுன்னு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் 18 முடியுது. சாப்டர் 19 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான், இந்த கம்பெனியை பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் கேதர் பண்ணியே ஆகணும். அப்படி அவன் திங்க் பண்ணி இருக்கும்போதே மிஸ்ஸுக்கு சொல்கிறாங்க, நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஹீரோ பார்க்குறான், எனக்கு ஒரு கேர்ளோட உதவி எனக்கு தேவை. ஒரு கேர்ள் மட்டும் என் சைடில் இருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு ஹீரோ அப்படியே மிஸ்ஸுக்கியை பார்த்துக்கிட்டு இருக்கான். எஸ், இவளை எப்படியாவது என் ஸ்பையாக மாற்றிடணும், அப்போ தான் என்னால் சீக்கிரம் ரிவெஞ்ச் எடுக்க முடியும். அப்படி இந்த சைடு பார்த்தா ஒரு லேடி சொல்லியிருக்காங்க, குருஷு நீங்கள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்களா? அது ஹீரோ சொன்னான், இல்லைப்பா நான் ஆல்கஹால்லாம் குடிக்கிறது இல்லை, வெறும் ஒயின் மட்டும் தான் குடிப்பேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் குடிங்களேன், நீங்கள் குடிக்கிற பார்க்க நான் எனக்கு ஆசையாக இருக்குது. இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாம் சார் குடிங்க குடிங்கன்னு. இங்கிட்டு மிஸ்ஸுக்கு பார்க்குறாங்க, என்னடா அவன் மாட்டேன்னு சொல்கிறோன்னா இந்த அளவுக்கு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. இங்கிட்டு இருந்து பார்த்தா கோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் யாருடா அவன்? இவனை பார்க்க எந்த ஒரு கேங்ஸ்டர் மாதிரியும் இல்லை, ஸ்கேம் பண்ணுறவன் மாதிரியும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்டாக்ஸ் ட்ரேடிங்கை வச்சு புதுசாக தான் ரிச் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ஹீரோ அப்படியே இங்கே உட்காந்துருக்கான். அப்படியே எந்திரிச்சு, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன்ப்பா, நான் உங்கள்கிட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன்னு ஹீரோ எந்திரிக்கான். அப்படி எந்திரிச்சதும் கோ பக்கத்தில் இருக்க செர்வன்ட்டை கூப்பிட்றான், டேய் போய் அவனுக்கு வழியை காட்டுறா. அந்த செர்வன் ஹீரோ கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். சார் இந்த வழியாக தான் சார் போகணும். அப்படி போயிட்டு இருக்கும்போதே அன்னைக்கு வந்த அதே ஆள், கிரே கலர் கோட்டு போட்ட ஆள், மிஸ்டர் குருஷு நான் உங்களை இப்படி இங்கே மீட் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹீரோ சொல்கிறான், ஏய் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஜிகட்டோ நீங்களா? என்ன ஒரு கோஇன்சிடென்ட். அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த ஜிகட்டோ சொல்கிறாரு, தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களை மறுபடியும் நான் மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்க கூட இல்லை. அப்படியே செர்வன் இங்கிட்டு வந்துக்கு இருக்கான். கோ கேட்குறான், டேய் அந்த கஸ்டமர் யாரா? பார்த்தா நம்ம ஹீரோ கூட்ட தலையை குனிஞ்சு, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் வலிஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்கிறான், சார் உங்களுக்கு தெரியாதா, அவன் தான் அந்த எஸ்டிஎஃப் செக்யூரிட்டியில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ். அதை கேட்டதும் அவனுக்கு சரியான ஷாக்கு. அது மட்டும் இல்லை சார், அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இங்கே வராரு. அவன் பார்க்குறான், டேய் அது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி கம்பெனி தெரியுமாடா, அதையே அவன் தெரிஞ்சு வச்சிருக்கானா. அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய பிக் கிளைண்டாக வர இருக்கானா. யாருடா அவன்? அந்த எக்ஸிக்யூட்டிவே இந்த அளவுக்கு தலை வணங்கிட்டு இருக்கான். இவன் உண்மையாக மனுஷன் தானா? இவன் எந்த அளவுக்கு கூட ரிச்சுன்னு திங்க் பண்ணிக்கிருக்கான். அவன் அப்படி நின்று பார்த்துக்கு இருக்கத ஹீரோ அப்படியே ஓரக்கண்ணில் பார்க்குறான். ஓ என்னை நோட் பண்ணிக்கிறியா? இங்கிட்டு பார்த்தா மிஸ்ஸுக்கி ரூமை விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போதே கோ பிடிச்சி இழுக்கிறான். ஹே மிஸ்ஸுக்கி இங்கே வா. பிடிச்சி இழுத்து சொல்கிறான், நீ அந்த குருஷிவை ஃபாலோ பண்ணு. அவன் பார்க்குறான், என்ன ஏன் சடனாக அப்படி சொல்கிறீங்க? அவன் சொல்கிறான், நான் சொல்கிறத மட்டும் செய். அவன் ஓகே சார்னு அப்படி பயந்துட்டே சொல்கிறா. உனக்கு என்ன பண்ணான்னு தெரியும்ல, அவனை எப்படியாவது நம்ம வழியில் விழவை. அவன் ஷோல்டரில் கை வச்சுட்டே சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு உன்னை கொஞ்சம் பிடிக்கும் போல, அதனால நீ கரெக்டாக கார்டை மட்டும் ப்ளே பண்ணின்னு வச்சுக்கவேன், உனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா அவனை பார்க்க பெரிய பணக்கார மாதிரி இருக்கான். அவள் திங்க் பண்ணுறா, ஓ அப்படியா? அப்படிங்க பார்த்தா மறுபடியும் ஹீரோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ மொத்த இன்ஃபர்மேஷனையும் கறந்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாதே, எங்கள் ஓனர் இந்த கிளப்பில் வேலை வைக்கிற ஒரு பொண்ணோட டேட்டிங் போயிட்டுருக்காரு. ஹீரோக்கிறான், என்ன இருந்தாலும் ஸ்டாஃப் கிட்ட டேட்டிங் போகிறது எந்த கிளப்புமே அலவுடு கிடையாது. அதுக்கு மிஸ்ஸுக்கி சொல்கிறா, ஆமாம் அலவுடு கிடையாதான், பட் அவர் தானே இந்த பாரோட ஓனர், அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் பட் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஓனர் எந்த கலரோட டேட்டிங் போகிறாருன்னு எங்கள் யாருக்குமே தெரியாது. ஹீரோ பார்க்குறான், ஓ அவன் டேட்டிங் வர போகிறானா? முதல்ல நான் அந்த லேடியை கண்டுபிடிச்சா எனக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கூப்பிட்றான், குருஷு நீங்கள் ஏன் இந்த கிளப்புக்கு அடிக்கடி வரீங்க? ஹீரோ பார்க்குறான், என்னம்மா நீ மீன் பண்ணுற? அதுக்கு அவங்க கேட்குறாங்க, உங்களை பார்த்தா எந்த கேர்ள்ஸ் மேலேயும் இன்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி தெரியலை, அதை பற்றி தெரிஞ்சுக்க நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன், சொல்கிறீங்களா? ஹீரோ சொல்கிறான், இல்லைப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமனா இல்லை, பட் என்னோட தாட்டெல்லாம் நான் மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன், யாருக்கு ரிவீல் பண்ணல, அவ்வளோதான். அப்போ ஹீரோ திங்க் பண்ணுறான், இவன் என்னை ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ மிஸ்ஸுக்கி சொல்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க? ஹீரோ திங்க் பண்ணா, ஒன்னையா? ஏன் அவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கும்போது என்னையை மட்டும் இன்வைட் பண்ணீங்க? ஹீரோ சொல்கிறான், ஓ அதுவா, எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட எனக்கு பேச ஈஸியாக இருக்குப்பா,
என்னது உண்மையாவா? ஆமாம், நீ ரொம்ப கிளாஸியன் காமாக இருக்காப்பா, அதனால உன்கிட்ட மட்டும்தான் என்கிட்ட ரிலாக்ஸிங்காக பேச முடியுது. அவ்வளோதான் வெக்கத்தில் உறைஞ்சிட்டா. அது மட்டும் இல்லைப்பா, நான் ரொம்ப இந்த கிளப்போட மேனேஜ்மெண்ட்லேயும் இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அப்போ தானே நான் இங்கே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டதும் ஹீரோவை போட்டு அடின்னு அடிச்சிருக்கா சும்மா விளையாட்டுக்கு. ஏய், நீ விசாரிக்க வந்தால் அதை பற்றியே விசாரிக்கணும். எல்லா கேலசிட்டையும் பேசிக்கிட்டுறேன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போதே ஹீரோ அவளோட கையை பிடிச்சி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிக்கிறீங்க? ஹீரோ அப்படியே பார்க்குறான். அன்னைக்கு நைட் எனக்கு அந்த ட்ரிங்க்ஸில் அவன் வெறும் ஸ்லீப்பிங் பில்ஸை மட்டும் கலக்கலை, அந்த ட்ரக்ஸையும் கலந்துருக்கான். அப்போ நான் அந்த கோவும் அந்த ஹெவன்லி ஐஸில் இன்வால்வ் ஆயிருக்கான். நான் அதை மட்டும் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கவேன், அவன் மேலே உள்ள எல்லா க்ரைமையும் நான் கண்டுபிடிச்சிடலாம். ஹீரோ அப்படியே அவள் கையை பார்த்துக்கிருக்கான். எந்த ஒரு இன்ஜெக்ஷன் மார்க்கும் இல்லை. அப்படியே கிட்ட பிடிச்சி இழுத்து பார்க்குறான். கண்ணுக்கிட்டையும் எதுவும் இல்லை. இவன் ட்ரக் எடுத்த மாதிரியே இல்லை. சரி ஓகேப்பா. அவள் அப்படியே வைக்கப்பட்டு கேட்குறா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? சாரிப்பா, சும்மா இழுத்து கிட்ட பார்த்தேன். நீங்கள் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவள் சொல்கிறா, குருஷு நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுதா? ஹீரோ சொல்கிறான், ஓ உன் கண்ணுக்கு அப்படி தெரியாதாப்பா, தேங்க்ஸ்பான்னு சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் ஹாப்பியாக இருக்க மாதிரி இல்லையே, இருந்தாலும் ஏன் கேர்ள்ஸோட இப்படி பண்ணி தெரியுங்க? அவன் சொல்கிறான், சும்மாதான்ப்பா. அப்படியே மிரரை பார்த்து சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு இவ என்னை ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டா, இவளை எப்படியாவது யூஸ் பண்ணியாகன்னு ஹீரோ திங்க் பண்ணிக்கிருக்கான். அவள் அப்படியே பார்த்து தோளில் சாயிறான். ஏய் மிசிக்கி, என்ன ரொம்ப குடிச்சிட்டியா? அவள் ஹீரோட கையை பிடிச்சிட்டு, என்ன உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு காட்டாலும் சரி, ஒரு நைட்டுக்கு மட்டும் என்னோட இருந்துட்டு போங்கன்னு சொல்கிறா. ஆஹா, ஹீரோ வழியில் விழ வைக்க பார்க்குறான். ஹீரோ சொன்னான், என்னது உன்னோட இருக்கணுமா? அப்படியே பார்த்தா ரூம் தான் காட்டுவாங்க. அவன் அப்படியே குளிச்சு ரெடி ஆகிட்டு இருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஹீரோ பெட்டில் உட்காந்து இன்னும் திங்க் பண்ணிட்டே இருக்கான். இதுவும் என்னோட இன்வெஸ்டிகேஷனில் ஒன்று தான், இதனால் தப்பு இல்லை. அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவன் நடந்து வந்துக்கிருக்கா. சாரிப்பா, ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன்னா ஒரு டவலோட. ஹீரோ சொன்னான், ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? அப்படி அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அவனை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிட்டு இருக்கான். பெட்டில் உட்காந்துட்டே சொல்கிறான், நீ தப்பாக எதுவும் நினச்சிக்காதப்பா, இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம், அதனால ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணு ஒரு மாதிரி சொல்கிறா. ஹீரோ பார்க்குறான், ஓ அப்படியா? ஹீரோ திங்க் பண்ணுறான், இவ ஒரு வழியாக என் வழியில் விழுந்துட்டா, இந்த கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கறந்துட வேண்டியதான்னு அப்படியே அவளை பார்த்துட்டே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவளை என்னோட ஸ்பையை ஆக்கிட வேண்டியதான். இதோட இந்த சாப்டர் 19 முடியுது. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.